ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு குக்கிங் vlog பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஜில்லுன்னு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பச்சடி. இப்போ நான் கத்திரிக்காயை யூஸ் பண்ணி ஒரு பச்சடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் இருக்குது இல்லையா, அந்த குக்கிங் ஆயிலே எடுத்து கத்திரிக்காய் மேலே நல்லா தடவி விட்டுடணும். இப்போ எதுக்கு நான் என்ன தடவிருக்கேன்னா, கத்திரிக்காயை இப்போ நான் டைரெக்டாக அந்த நெருப்பில் காமிச்சு சுட போகிறேன். இந்த பச்சடி இந்த கத்திரிக்காயை சுட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம வேக வச்சும் செய்யலாம். கத்திரிக்காயை தனியாக ஒரு குக்கர்லேயோ இல்லை தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டு அதுலேயும் இந்த கத்திரிக்காயை போட்டு வேக விட்டு செய்யலாம். ஆனால் அதெல்லாம் விட சுட்டு செய்யும்போது அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கத்திரிக்காயை நம்ம அடுப்பில் டைரெக்டாக வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். அது சுடும்போது கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த கத்திரிக்காயில் நீர் இருக்கும். அதை சம்டைம்ஸ் டப்புன்னு வெடிக்கும். நான் பச்சடி கொஞ்சமாக செய்கிறதுனால 2 கத்திரிக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் அடுப்பில் சுட வைக்கிறேன் டைரெக்டாக. நீங்கள் சப்போஸ் நிறைய குவான்டிட்டி பண்ணோன்னா நிறைய கத்திரிக்காவை ஒன்று குக்கரில் வேக வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா பெரிய கத்திரிக்காயாக வாங்கி அதை சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோல் நல்லா கருத்து வரணும். அப்போ தான் தோல் ஈஸியாக உரிக்க வரும், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்து கூட நீங்கள் கையில் படாமல் நெருப்பு சுட்டுக்காமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூனால் கூட குத்தி எடுத்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு அடுப்பில் வாட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த தோல் மொரன்னு வந்துருச்சு. அதை உரிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு அந்த தோலை உரித்து எடுத்துக்கலாம். இப்போ உரித்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு அதை நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. உள்ளே நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா மசிஞ்சு வரும். இந்த மாதிரி கரண்டியில் நல்லா மசிச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம தயிர் பச்சடிக்கு தேவையான அளவு தயிர். நம்ம வீட்டில் நிறைய தயிர் பச்சடி செலவாகும்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு தயிர், நம்ம கெட்டியான தயிரை கரைச்சி அதை இந்த மாதிரி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு கடுகு, 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக. நான் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதுனால அதில் கொஞ்சம் வெந்நீரை ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கட்டி பெருங்காயத்தோட தண்ணி அதில் ஊற்றிருக்கேன். இப்போ தாளித்து எடுத்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான கத்திரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சம் குவான்டிட்டி வச்சே செஞ்சு பாருங்கள். எல்லாேருக்கும் அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் நிறைய செஞ்சு கொடுக்கலாம். இப்போது கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வெயிலுக்கு நம்ம ரெகுலராக தயிர் பச்சடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. இப்போ அடுத்த பச்சடி பார்க்கலாம். இது உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்பை நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். எடுத்து வெறும் வாணலியில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. செவக்க வறுத்துக்கணும், கருகிடக்கூடாது. அந்த வாசனை வர அளவுக்கு கொஞ்சம் செவக்க வறுக்கணும். இந்த பச்சடி வெறும் உளுந்தை மட்டும் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். பெண்களுக்கு உளுந்து ரொம்ப நல்லது, கர்ப்பப்பைக்கெலாம் ரொம்ப நல்லது. அதனால் இதையும் நம்ம ரெகுலராக சேர்த்துட்டு வரும்போது உடம்புக்கு இந்த வெயில் காலத்துக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. செவக்க வறுத்தாச்சு. இப்போது வறுத்து எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். இப்போது இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை நல்லா ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுக்கலாம், அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ உளுந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா ஃபைன் பவுடராகவே அரையும். ஏன்னா நம்ம நல்லா ஃப்ரை பண்ணதுனால நல்லா ஃபைனாக அரையும். இதை நம்ம சலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம தேவையான அளவு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம நிறையவே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம், வீணாக போகாது. நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு எப்போ தேவையோ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த மாவை கலந்து தயிர் ஊற்றி உப்பு போட்டு கடுகு, பச்சை மிளகா, ஜீரகம்லாம் தாளித்து கொட்டி பெருங்காயத்தை ஊற்றினா உளுத்தம்பருப்பு தயிர் பச்சடி ரெடி. இப்போ அரைச்ச உளுத்த மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 3 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ போட்டு அதுக்கு ஏற்ற அளவு நம்ம கரைச்ச தயிர் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். அதுவும் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நிறைய வேணும்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். ஏன்னா மாவு கொஞ்சமாக இருந்தால் தான் தயிர் பச்சடி, தயிரை நிறைய ஊற்றி நல்லா லிக்விடாக நம்ம பண்ண முடியும், இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் இந்த மாதிரி தேவையான அளவு தயிரை ஊற்றிட்டு உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக தாளித்து கொட்டிடலாம். கடுகு, பச்சை மிளகா,
இந்த தாங்கர் பச்சடிக்கு மெயினாக வந்து ஜீரகம் தாளிக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கடுகு, பச்சை மிளகா அதோடு சேர்த்து கொஞ்சம் ஜீரகமும் தாளித்து கொட்டும்போது நல்ல வாசனையாக இருக்கும். லாஸ்ட்டாக பெருங்காயத்தை போட்டுக்கோங்க. பெருங்காயம் கரைச்சி ஊற்றிட்டேன். இப்போது டாங்கர் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து உளுந்தங்களிலாம் கிண்டி சாப்பிடுவோம். உளுந்தங்களி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம அடிக்கடி ரெகுலர் பேசிஸில் அது பண்ணி சாப்பிட முடியாது இல்லையா? அதுக்கு பதிலாக இந்த மாதிரி உளுத்த மாவை வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நம்ம தேவையான அளவு தயிரை மட்டும் ஊற்றி கலந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது ரெகுலராக அந்த உளுந்தோட சத்து நமக்கு கிடைக்கும். கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது லேடிஸ்க்கு. டாங்கர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுத்த 3வது பச்சடி பார்த்திங்கன்னா எல்லா பருப்பும் சேர்த்து ஒரு வகையான பச்சடி இப்போ பண்ண போகிறோம். இதை வந்து ப்ரோட்டீன் ரிச் பச்சடின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு கை அளவு உளுத்தம் பருப்பு எடுத்து வறுத்தாச்சு. அதே மாதிரி செவக்க வறுத்துக்கோங்க. அடுத்தது அதே ஒரு கை அளவு கடலைப்பருப்பு, இது கடலைப்பருப்பையும் போட்டு ஒரு கை அளவு வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த மாதிரி செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. 3வது ஒரு கை அளவு பயத்தம்பருப்பு, சிறு பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பயத்தம்பருப்பையும் போட்டு நல்லா செவக்க வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சே பண்ணுங்கள். ஏன்னா வந்து சூட்டில் சீக்கிரம் பருப்பு வந்து செவந்து போயிடும், இல்லைனா கருகி போயிடும். கொஞ்சம் சிம்மிலையோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு செஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து துவரம்பருப்பையும் இதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதையும் இந்த மாதிரி கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு அதையும் அதே மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் சலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா வறுத்ததுனால நல்லா ஃபைனாக அரைஞ்சிருக்கும். இதையும் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் வந்து தேவையானப்போ நம்ம போட்டு தேவையான அளவு தயிரை ஊற்றி நம்ம கரைச்சி இந்த பச்சடியும் சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போது இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் அந்த பருப்பு பொடி இருக்கு இல்லையா, எல்லா பருப்பும் கலந்து அந்த பொடியை போட்டிருக்கேன். தயிர் வந்து அதுக்கு தேவையான அளவு எவ்வளோ தயிர் தேவைப்படுமோ அந்த அளவு தயிர் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பெருங்காய பவுடர் இருந்தால் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பெருங்காய தண்ணிங்கிறதுனால லாஸ்ட்டில் போட்டுக்க போகிறேன். உப்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தாளித்து கொட்டி கடுகு, ஜீரகம், பச்சை மிளகா தாளித்து கொட்டி இறக்கினா இந்த பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் ப்ரோட்டீன் ரிச் பச்சடின்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா எல்லா வகையான பருப்பும் கலந்துருக்கு இல்லையா, சூப்பராக இருக்கும். இந்த பச்சடி வந்து குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்க. ஏன்னா வந்து பசங்க லீவ் டைம் இப்போது நல்லா வெளியில் வெயிலெல்லாம் விளையாட போவாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு கொடுக்கும்போது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கும். வெயிலில் ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது அவங்கள. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க ஜென்ஸுக்கும் கொடுங்க. அவங்களும் வெளியில் சுற்றுவாங்க, வெயிலில் அலைவாங்க, அவங்களுக்கும் கொடுங்க. லேடிஸும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு குக்கும்பர் பச்சடி. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. குக்கும்பரை தோல் சீவிட்டு நல்லா இந்த கேரட் சீவலில் நல்லா சீவி எடுத்துட்டு தேவையான அளவு தயிர், அதில் வந்து உப்பு, கடுகு, பச்சை மிளகா, பெருங்காயம் இதெல்லாம் தாளித்து கொட்டினா குக்கும்பர் பச்சடி ரெடி. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெள்ளரிக்காய் பச்சடி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி தயிர் பச்சடி ரெகுலராக சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியை கொடுக்கும். எல்லோரும் நல்லா குளிர்ச்சியான உணவாக சாப்பிடுங்க. வெயிலுக்கு உடம்பை பார்த்துக்கோங்க. இதை தவிர சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு பச்சடி பண்ணலாம், நெல்லிக்காய் பச்சடி பண்ணலாம், தக்காளி தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் வந்து கேரட் தயிர் பச்சடி, இது மாதிரி விதவிதமான பச்சடிகள்லாம் இருக்குது. இப்போ நான் 4 மட்டும் காமிச்சிருக்கேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்னு 4 தான் காமிச்சிருக்கேன். டாங்கர் பச்சடி, ப்ரோட்டீன் ரிச் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, வெள்ளரிக்காய் பச்சடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.